வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40க்கு. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பொறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி ஜென்ம சனியா இருக்கார். 7 நாட்டு சனியினுடைய மத்திம பகுதியில இருக்கீங்க. ஒரு மீனம் பாருங்க, எப்பயுமே மத்தவங்களுக்கு ஒரு நல்ல மென்டாஸா இருக்கவங்க, மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க. இந்த காலகட்டம் எனக்கே ஒரு சுயமான முடிவு எடுக்க முடியலைங்க. மத்தவங்களுக்குலாம் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவேன். ப்ராப்பரா கைட் பண்ணுவேன். இந்த காலகட்டம் நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது. எனக்கு ஒரு வெல்விஷர் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. ஒரு மந்த நிலை இருக்கு. விட்டேத்தியான ஃபீலிங் இருக்கு. எனக்கு சும்மா இருந்தா பெட்டரா இருக்கு. ஓடி ஓடி உழைக்க முடியல. அப்படின்ற மாரியெல்லாம் ஒரு குழப்பத்த சனி பகவான் உங்களுக்கு குடுத்திருந்தாரு. ஓகேங்களா? இப்ப அதுலருந்து ஒரு பெருத்த ரிலீஃப். அதுதான் பெரிய சந்தோஷம். என்ன காரணம்? 6ஆம் மாசம் குரு பகவான் 1/6/2026 குரு பகவான் பார்த்தீங்கன்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி நம்ம மூளைய தின்னுட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அதுலருந்து ஒரு பெருத்த ரிலீஃப். அவன் பாட்டுன்னு சிவனேன்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்க போறான். குரு பார்வை இருக்கிறதுனால, அவன் நம்மள எக்காரணத்த கொண்டும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. நம்ம "நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணல? நீ ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு" அவன நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. சனியினால இருந்த கெடு பலன்கள் முழுசும் அகன்றுச்சு இந்த வருஷம். அப்படின்னா குரு பார்வை இருக்க வரைக்குமே, அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே பெரிய பிளஸ். சரி. அதுக்கடுத்து ராகு 12ஆம் பாவத்துல இருக்கா. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே வாங்குனீங்க. அழகா எனக்கு நல்ல ஷாப்பிங் போறது பிடிக்கும். எனக்கு எல்லா கலர்லயும் சாரி வேணும். எனக்கு நல்ல காஸ்மெட்டிக்ஸ் வேணும். எனக்கு வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணணும். எனக்கு ரெக்லைனர் சோஃபா வாங்கணும். எனக்கு கார் வாங்கணும். இப்படி உங்களுக்கு சார்ந்து என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்குனீங்க. சரி. 6ஆம் மாசம் வரைக்கும் அது ஓகே. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் வாங்க மாட்டேன்னா வாங்குவீங்க. ஆனா குருனோட பார்வை இல்லாததுனால ரூ. 20,000 ஷாப்பிங் பண்றேன்னு போயிட்டு ரூ. 2,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவீங்க. இதுல கவனம் அப்படின்றது தேவை. புரியுதுங்களா? வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வருவீங்க. நெறைய செலவு பண்ணிட்டு, ஐய்யயோ! டூருக்கு போகாம இருந்தா இருந்திருக்குமோ! ஒரு ஊரோட மலேசியாவோட வந்துட்டு இருக்கலாமோ! சிங்கப்பூர் போனோம், தாய்லாந்து போனோம், எல்லாம் போயிட்டு வந்தோமே! ஒரு ஊரோட வந்திருக்கலாமோ! இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலி கொஞ்சம் கஷ்டமாவுதே. அதே மாரி ஷாப்பிங் போயிடுவோம். கிரெடிட் கார்ட்ல முழுசும் தேய்ச்சுட்டோம். இப்ப டியூ கட்டும்போது ரொம்ப இரிட்டேட் ஆவுதே! அப்டின்ற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இதுல வந்து எங்களுக்கு வசதி இருக்கு அப்டின்னா பெருசா யோசிக்க வேணாம். இல்லன்னா, அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ஓகேங்களா? பெரிய லெவல்ல கடன் குடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இதுல ஞாபகம் அப்டின்றத வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்டின்றது கண்டிப்பா வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 6ஆம் மாசம் வரைக்கும் குரு சுபகுருவா இருந்தார். ஏதோ ஒரு விதத்துல உங்க ராசி அதிபன் உங்களுக்கு சுகங்களை குடுத்தார். கம்ஃபர்ட் அப்டின்றத குடுத்தார். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல கம்ஃபர்ட் குடுக்கலைங்க. ஆனா, இவ்ளூண்டு கம்ஃபர்ட்டாவது குடுத்தார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். நீட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. 2வது வருஷம் நீட் எழுதுறீங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள உங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஹாஸ்டல்ல போட்டிருந்தாங்க. இப்ப அம்மா பிள்ளைக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது. பிள்ளைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு அம்மாவே கூட இருந்து உங்களுக்கு சமைச்சு உங்கள நல்லா பார்த்துக்கினாங்க. இந்த மாரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றத குரு பகவான் குடுத்தாரு. நெறைய மீனராசி அன்பர்கள் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சீங்க. ஃப்ளாட் வாங்குனீங்க. இந்த மாரி நெறைய விஷயம் நல்லது நடந்துச்சு உங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் உங்க ராசி அதிபனே காரணம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறாரு. அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல போறாரு அப்படின்ற பட்சத்துல நெறைய மீனம் குழந்தை இதுவரைக்கும் இல்லைங்க. குழந்தை வைத்தியம் பண்ணிட்டே இருக்கும். நல்ல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். குழந்தையே கூடல. சாதாரண வைத்தியத்துல இந்த முறை குழந்தை கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம். இல்ல நாங்க அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் தாங்க பண்ணோம். வேற ஆப்ஷனே இல்ல. நாங்க எக்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா, கரு கூட்டுறதுக்கான வாய்ப்பு நெறைய மீனத்துக்கு உண்டு. அதே மாரி பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்கு அப்படின்னா, அத வியாபாரம் பண்றேன்னு நெனைக்கிறீங்களா? இந்த காலகட்டம் அழகா வியாபாரம் பண்ணலாம். குழந்தைங்களால இருந்து வந்த பலவிதமான மன உளைச்சல்லேருந்து ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வருங்க. புரியுதுங்களா? சரி. இது எல்லாமே பெரிய, 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 பெரிய பிளஸ். அதுக்கும் மேல உச்ச குருனோட பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓடி, 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 ஓடி உழைச்சு அதுங்களுக்காகவே நம்ம வாழ்ந்தது தப்பு. நமக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழணும். எவ்ளோ நம்ம நல்லா பார்த்துக்கினாலும் அதுங்களுக்கு நன்றி இருக்கா? அப்படின்றத உணர்வீங்க. நமக்காக வாழறதுக்கான ஒரு ஆயத்த பணிகள நீங்க செய்வீங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்கன்னா, உங்கள நீங்களே பதப்படுத்திக் கொள்றது, உங்கள நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்றது, உங்ககிட்ட தேவையில்லாத குணாதிசயம் என்ன? நல்ல குணாதிசயம் தான். அந்த நல்ல குணாதிசயம் தானே மத்தவங்க நம்ம மேல தல மேல மொளகா அரைக்கிறதுக்கு காரணமா இருக்கு.
அப்ப இந்த நல்ல குணத்தை நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். நல்லது, மாத்திக்கோங்க. சுவாமி நிறைய கும்பிடணும்னு தோணும், செய்யுங்க, நல்லது. இறை வழிபாடு, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுன்னு வரலான்னு தோணும், ஜீவசமாதிக்கு போகலான்னு தோணும், சித்தர்களோட கோயிலுக்கு போகலான்னு தோணும், வழிபாடு பண்ணலான்னு தோணும், எல்லாமே தோணும். தாராளமா செய்யுங்க. சாதுக்களை போய் பார்க்கலான்னு தோணும், எல்லாமே தோணும். தாராளமா செய்யுங்க, நல்லது. அதே மாதிரி 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய மீனராசி அன்பர்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். அப்பானோட ஹெல்த்ல ஒரு பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட். அப்பா இது வரைக்கும் சப்போர்ட்டிவே இல்லைங்க. இந்த காலகட்டம் அப்பா சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? இப்படி நிறைய விஷயம். அதே மாதிரி நிறைய மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னாலே லவ் வரும், காதல் வரும். காதல் வந்து குரு பகவான் காதலை கொடுப்பாரா? காதல்லாம் கெடுக்க மாட்டார். ஒரு நல்ல பிள்ளையோட, ஒரு நல்ல பையனோட காதல் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படிங்களா. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. கடந்த ஒரு 3 வருஷமா நாங்க ஒரு தொழில் செஞ்சிருந்தோங்க, அந்த தொழிலை இழுத்து மூடிட்டோம். இந்த காலகட்டம் திருப்பி அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல தொழில் ஓடிட்டே தான் இருக்கு, அதுல நல்ல லாபம் அப்படின்றது வரும். நாங்க வந்து பாருங்க ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்றோம். அதாவது நாங்க சுயதொழில் வச்சு நாட்டுல ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றோம். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு. அங்க உங்களுக்கு இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க எப்படி வேலை செய்றீங்க? உங்களோட எஃபிகசி என்ன? உங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கு? அப்படின்றத உங்களோட உயர் அதிகாரிகள் பார்ப்பாங்க. 4 கண்ணு உங்கள உற்று நோக்கும். உற்று நோக்கி இவங்க நல்லா செய்றாங்களேப்பா, ஏன் இவங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு பிரைஸ் மாரி, ஒரு கிஃப்ட் மாரி ஒரு ப்ரமோஷன் குடுக்கக்கூடாது? ஒரு இன்கிரிமெண்ட் குடுக்கக்கூடாது? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹையர் அஃபிஷியல் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிட்டயோ ஒரு விதமான மனஸ்தாபம் கடந்த சில காலங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா, அவங்க திரும்பி வந்து பழகுறதுக்கான வாய்ப்பு. ஆக இது எல்லாமே நல்லதுங்க. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. முதல்ல சனி உங்கள விட்டு கம்முனு இருக்கான் பார்த்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாம, அதுவே பெருத்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருப்பி நீங்க முதல்ல இருந்த மாரி எப்படி ஓட ஆரம்பிப்பீங்களோ, அப்படி ஓட ஆரம்பிப்பீங்க. சரி, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வழிபாடு சொல்லுவீங்களேம்மா, என்ன வழிபாடு பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும்? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ம்மா. ஆ ஹனுமன வழிபாடு பண்ணுங்க. ஹனுமன் வந்து பாருங்க, யார் ஒருத்தர் அனுமன வழிபாடு பண்ணாலும் தேக பலம், புத்தி பலம், மனோபலம் அத்தனையும் கிடைக்கும். ஆக சனிக்கிழமை தோறும் வீட்டு பக்கத்துல அனுமன் கோயில் இருக்கு அப்படின்னா, ஹனுமனுக்கு ஒரு வெத்தல மாலை. சனிக்கிழமை தோறும் வெத்தல மாலை சாத்த முடியாது அப்படின்னா, மாசத்துல 1 நாள் வெத்தல மாலை. சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு, ஹனுமனுக்கு ஒரு குட்டி நெய் விளக்கு ஏத்திட்டு, அவர 9 முறை சுத்தி வாங்க. நெறைய நல்லது நடக்கும்மா. இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா? மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா? நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்த நீங்க பார்க்கணும். கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும். தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்ட்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.